ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே, என்னை ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே, சிநேகிதா சிநேகிதா, உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஆமா, ஸ்நேகிதா ஸ்நேகிதான்னு வந்து பாடிட்டு இருந்தீங்களே, யார் அந்த ஸ்நேகிதன்? ஸ்நேகிதனா? நம்மளுடைய நல்ல ஸ்நேகிதன் யார் தெரியுமா? ஏசாயா 43 4வது வசனத்துல நானும் உன்னை சிநேகித்தேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்மளோட பெஸ்ட் ஸ்நேகிதன், நம்மளை புரிந்து கொள்கிற ஒரு ஸ்நேகிதன், ஒரு நண்பன், ஒரு அண்ணன், ஒரு உறவு, அது யாருன்னா நம்மளுடைய ஆண்டவராக இயேசு தான். அந்த ஸ்நேகிதன் தான் நமக்காக ரத்தம் சிந்தினாரு, சிலுவை சுமந்தாரு, நம்மளுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் எல்லாத்தையும் தாங்கிட்டாரு. அவர் அந்த சிநேகிதன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை உலகத்தில் நல்ல ஒரு நண்பன் இல்லாமல் இருக்கலாம், நல்ல உறவுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களுக்கு நல்ல உறவாகவும் நல்ல நண்பனாகவும் இருந்து உங்களை நடத்துவார். உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் கம்பேனியன் ஏசப்பா தான். மனசு சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களோட சிநேகிதனாகிய ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவர் உங்களுக்கு ரிப்ளை தருவார். அவர் பேசியிருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவரே உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.